குமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடந்த சாலை விபத்தில் சுரேஷ் என்பவர் மரணமடைந்தார். அவரது மனைவி, மகள் படுகாயமடைந்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆரில் பைக் மீது மோதிய கார் ஓட்டுநர் மீது தவறு என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விபத்திற்கான உண்மை காரணம் சேதமடைந்த சாலையை சரி செய்யாததே என்ற குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரில் உண்மை குற்றவாளிகளின் பெயர்கள் மழுங்கடிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கருங்கல் பேரூராட்சி நிர்வாகத்தால் பராமரிக்கப்படும் சாலையின் அடிப்பகுதியில் குடிநீர் குழாய் சேதமடைந்து சாலையும் சேதமடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆனால் சுமார் 15 நாட்களுக்கும் மேலாக சாலை சீரமைக்காமல் கருங்கல் பேரூராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விபத்தில் கார் ஓட்டுநரே இந்த விபத்துக்கு முழு காரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதன் உண்மை குற்றவாளிகள் மறைக்கப்பட்டிருப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மையினர் அணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். குமரி மாவட்டம் கருங்கல் பேரூராட்சி பகுதியில் சாலை விபத்து ஏற்பட்டு ஒருவர் பலியான நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரே முழு காரணம் என காவல்துறையின் அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மையினர் அணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இந்த சாலை வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றி சென்ற கனரக லாரிகளால் சாலை படுகுழியாக மாறியிருப்பதாகவும் விபத்துக்கு கருங்கல் நிர்வாகம், குடித்துறை, இளநிலை பொறியாளர் அலுவலக அதிகாரிகளே காரணம் என்று காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை அணி புகார் கூறியிருக்கிறது. எஃப்ஐஆரில் கருங்கல் பேரூராட்சி நிர்வாகம், குடித்துறை, இளநிலை பொறியாளர் அலுவலக அதிகாரிகள் பெயர்களை சேர்க்க அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி, மருத்துவ செலவுகளை ஏற்றிட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டம் கருங்கல் பேரூராட்சி பகுதியில் சாலை விபத்து ஏற்பட்டு ஒருவர் பலியான நிலையில் தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் அணி இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். மருத்துவ செலவினங்களை அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கடமை தவறிய அதிகாரிகளின் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எஃப்ஐஆரில் கார் ஓட்டுநரே இந்த விபத்துக்கு முழு காரணம் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அரசு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என்று தற்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மையினர் அணியினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த சாலை வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றி சென்ற கனரக லாரிகளால் சாலையானது படு மோசமாக இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்கு கருங்கல் நிர்வாகம், குழித்துறை, இளநிலை பொறியாளர் அலுவலக அதிகாரிகளே காரணம் என்று காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணி புகார் தெரிவித்திருக்கின்றனர். எஃப்ஐஆரில் கருங்கல் பேரூராட்சி நிர்வாகம், குழித்துறை, இளநிலை பொறியாளர் அலுவலக அதிகாரிகளின் பெயர்களையும் சேர்க்க அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி மற்றும் மருத்துவ செலவுகளை ஏற்றிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். மருத்துவ செலவினங்களை அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் அணி தற்பொழுது கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.